ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி பார்ட் பார்க்க போறோம். ஸோ பயாலஜி வந்து ஜஸ்ட் வந்து ரெண்டே பார்ட்டாக பிரிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அப்புறம் வந்து எவால்யூஷன், ஜெனடிக்ஸ், பிசியாலஜி எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு பார்ட்டாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹியூமன் டிசீசஸ், நியூட்ரிஷன், ஓகேவா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படி ஒரு டாபிக் இருக்கும். அது ஒரு டாப்பிக்காக நம்ம பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்டா என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பிரிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் வந்து சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம், டஃபா இருக்கலாம், ஓகே. ஆனால் ஜஸ்ட் வந்து இதில் என்ன பண்ண போறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க வேணாம். ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சில இதுக்கு மட்டும் விளக்கங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்த்து முடிச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேரக்டாக போயிடலாம். காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்தின் பொதுவான நிலை எது அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பல வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்னுமே இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிளைகாலிஸ், ஓகேவா? ஸோ கிளைகாலிசிஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கிளைகாலிசிஸ் தான் நமக்கு வந்து காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்துடைய பொதுவான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைகாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ரியாக்ஷனா வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜியை வந்து பிரிச்சு எடுக்கிறது, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கார்பன் மாலிகுலா வந்து நமக்கு வந்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த கிளைகாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்துல ரெண்டுலயுமே இந்த விஷயம் வந்து நடக்கும், ஓகேவா? ஸோ அதான் இந்த விஷயம். காற்று சுவாசத்துல நடக்கும், காற்றில்லா சுவாசத்துலயும் நமக்கு வந்து நடக்கும். அப்ப ரெண்டுலயும் பொதுவான நிலை அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து எதுதான் சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைகாலிசிஸ் அதான் சொல்ல முடியும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் நீல பசும்பாசி பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த நீல பசும்பாசி பற்றி தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்போ மீதி 3 பாயிண்ட் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அப்படிதான் படிக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து தாவிர உடலத்தை சூழ்ந்துள்ள மியூசிலேஜ் படலம் இது காணப்படுவது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது தவறானது, ஓகேவா? இது காணப்படும், இது கரெக்ட். அப்ப மீதி 4 பாயிண்டையும் பாருங்க. இது 4 பாயிண்ட்டுமே நீல பசும்பாசிகள் பற்றிய சரியான பாயிண்ட்கள். ஒரு செல் உடலமைப்பை கொண்டது, ஓகேவா? தாலஸ் சொல்லுவாங்க. ஒரு செல் உடலமைப்பை கொண்டது தான் இந்த நீல பசும்பாசி அப்படின்றது, ஓகேவா? கிரீன் ஆல்கே. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கும்போது நமக்கு வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம், அப்படின்னா பச்சை பாசிகள். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து குளோரோஃபிலை கொண்ட ஒரு ஆட்டோபயோகிராட்டிக்கா வந்து அழைக்கப்படுது, ஓகேவா? இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளோரோஃபைசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னா ஒரு செல் உடலமைப்பை கொண்டது, இதோடைய சேமிப்பு உணவு சயனோபைசின் தரசம் ஆகும், ஓகேவா? the reserve food material is சைனோபைசின் ஸ்டார்ச், ஓகேவா? ஸ்டார்ச் தான் தரசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர உடலத்தை சூழ்ந்துள்ள மியூசிலேஜ் படலம் காணப்படுகிறது, பாலின பெருக்கம் வந்து காணப்படுவதில்லை. ஸோ அதுவும் கரெக்ட் தான், ஓகேவா? அதுவும் நமக்கு கரெக்ட் தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, அந்த சி லேட்டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதான் நீலம் பசும் பாசியோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் இந்த 4 பாயிண்ட்டுமே நம்ம வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3rd பாயிண்ட்டை வந்து நெகட்டிவா மாற்றி படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பிசியாலஜில கேட்டிருக்காங்க. விந்தக நின்குழல்கள் ஒழுங்கற்ற வலைப்பின்னல் அமைப்பான இதனுள் திறக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ends of the seminiferous tubulus open into irregular network which is called என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ரெட்டிடெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ் அப்படின்றது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்காகவே டெஸ்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகே. ஐ திங்க் இது வந்து நமக்கு வந்து இதெல்லாம் 12th புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அதுக்கு 6 to 10th 12th வந்து 6 to 10th வந்து எங்கேயுமே பார்த்த மாதிரியான ஒரு ஞாபகமே இதுல இல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நமக்கு எங்க திறக்குது அப்படின்ற டைரக்டாவே ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க, ரெட்டிடெஸ்டிஸ், ஓகே. அடுத்த கொஸ்டின், விலங்குகளின் உள்நிலையை சீராக வைத்திருப்பதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The process by which organism keep their internal condition relatively stable is called, okay. அதாவது உள்நிலையை வந்து சீரா வச்சுக்கிறது வந்து என்ன யூஸ் பண்ணனா ஹீமோஸ்டாசிஸ், ஓகேவா? என்னது ஹீமோஸ்டாசிஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு தான் என்ன சொல்லும்போதுன்னா ஊர்நீர் வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல இருக்கிற இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா செரோடாக்சோனாமி, ஓகேவா? செரோடாக்சானமி. என்ன கொஸ்டின் ஆக்சுவலா, பல்வேறு வகைப்பட்ட தாவரத்துடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் அண்ட் வேற்றுமைகள், ஓகேவா? இது அடங்கிய வாய்ப்பாடு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஊர்நீர்சார் வகைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? த ஸ்டடி ஆஃப் டாக்ஸோனமி ஆஃப் புரோட்டீன் யூசிங் செரலாஜிக்கல் மெத்தட்ஸ், ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஊர் நீர் சார், அதாவது செரோ டாக்ஸோனமி அப்படின்னு நான் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது. நான் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் வந்து செரோ டாக்ஸோனமி அப்படி போட்டுட்டு அதோடைய ஒரு இதை எடுத்து அப்படி நம்ம வந்து பக்கத்துல ஜஸ்ட் வந்து ஓ இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதிச்சிருக்கோம். இப்போ வந்து செரோ டாக்ஸானமி போட்டு தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை வந்து பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்றது. கீமோ டாக்ஸோனமி. ஸோ கீமோ டாக்ஸோனமி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதோட பயோகெமிக்கல் காம்போசிஷனை வந்து அதுக்குள்ளே பயோகெமிக்கல் காம்போசிஷனுடைய ஒற்றுமை வேற்றுமைகளை வந்து பாக்குறதா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கீமோ டாக்ஸோனமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயோகெமிக்கல் காம்போசிஷனுடைய ஒற்றுமைகளே வேற்றுமைகளையும் பாக்குறது. இது வந்து எப்படி நோய் எதிர்ப்பு வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா செரோ டாக்ஸானமி. கீமோ டாக்ஸானமி வந்து பாத்தீங்கன்னா பயோகெமிக்கல். ஸோ கீமோனா கெமிக்கல் சம்பந்தமா வரும். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஓசன்? ஓகே, எது வந்து பாத்தீங்கன்னா கடலின் முதன்மை உணவு தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா இது வந்து என்விரான்மெண்ட்ல வந்து பரவாயில்ல, பைட்டோ பிளாங்டன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த செயின் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கலாஜிக்கல் செயின் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஃபுட் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கடல்ல உள்ளதுல பைட்டோ பிளாங்டன் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஆட்டோட்ராபிக். ஓகே, ஆட்டோட்ராஃப் இது எல்லாமே. ஸோ தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரிச்சுக்கூடிய ஆட்டோட்ராஃப்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை உணவு தயாரிப்பாளர். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவனோட ஆட்டோட்ராஃப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மீன், அதுக்கப்புறம் அதோட பெரிய மீன் அந்த மாதிரி மேல மேல போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பைட்டோ பிளாங்டன் தான் நமக்கு வந்து முக்கியமானது. ஓகே, ஸோ இது வந்து ஜூ பிளாங்டன் வந்து விலங்குகளுக்கானது. ஓகே, ஸோ தாவர விதைகள் இதான் வந்து கடலினுடைய முதன்மை உணவு தயாரிப்பாளர்கள். ஸோ வந்து ஆக்சுவலா வந்து இங்க கேட்டிருக்கணும் என்விரான்மெண்ட்ல. ஸோ மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. ஆம்பி ஆக்சஸின் கழிவு நீக்க மண்டலத்தில் நெப்ட்ரியாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. The number of nephridia present in the excretory system of ambiaxis is. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா 90 பேர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 90 ஜோடிகள் வந்து இதுல காணப்படும். எந்த உயிரினத்தில் முதலில் பாலிடின் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது? ஓகேவா? ஸோ எந்த உயிரினத்தில் முதலில் பாலிடின் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது? இன் விச் அனிமல் த பாலிடின் குரோமோசோம் வேர் டிஸ்கவர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா கைரோமோனஸ். ஓகேவா? கைரோமோனஸ் மிட்ஜஸ்ல தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்டா இந்த இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ முக்கியமானது. ஆக்சுவலா இது வந்து எந்த டைம்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இந்த 1881 டைம்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 1881 டைம்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பால்பியானி அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? பால்பியானி அப்படின்ற ஒருத்தர் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அதே வந்து ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆப்பிஸ் லீச் எர்த்வாம் டேனியா. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல பார்க்க தமிழ்ல பார்த்தா உங்களுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. தேனி, அட்டை, மண்புழு, நாடாப்புழு. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஈஸியான பிக் என்ன எல்லாத்தோடைய இந்த பேர் கொடுத்துருக்காங்க. இதுல என்னை பொறுத்தவரை இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான பிக் வந்து இந்த ஹிரிடினியா. ஸோ ஹிரிடினியா வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன். அட்டையை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிரிடினியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வரதா பார்க்கலாம். 3 பிக்கு 3 மட்டும் இருந்தா ஆன்சர் கரெக்டா இருந்தா அந்த ஒரு ஆப்ஷன் தான். இந்த பிக்கு 3 அப்படின்றது தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேவா? ஸோ தேனி வந்து பாத்தீங்கன்னா ஹைமனோப்டெரா அதான் வந்து தேனி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண்புழு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளோடாக்சைடியா. நாடாப்புழு வந்து சைக்ளோஃபிலிடியா. ஓகேவா? ஸோ அப்போ 4 இது வந்து மண்புழு வந்து ஹாப்ளோசைக்ளிடியா, நாடாப்புழு வந்து சைக்ளோஃபிலிடியா. ஸோ 2. ஸோ 4, 3, 1, 2 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ சீரியஸ் சொல்ல போனா இதுக்கு இல்லை தெரிஞ்சதே ஒன்று தான். அதை வச்சு தான் நான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து 4 தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வேற ஏதாவது மேட்ச் ஃபாலோவிங் இந்த 1 வந்தா கூட நம்ம வந்து சில டைம் ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனி வந்து ஹைமனோப்டெரா, அட்டை வந்து நமக்கு வந்து ஹிரிடினியா, இது உங்களுக்கு மறக்காது. மண்புழு வந்து ஹாப்ளோடாக்சைடியா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாடாப்புழு சைக்ளோஃபிலிடியா. அடுத்த கொஸ்டின், ஜாவ்லெஸ் வெர்டிபிரேட்ஸ் ஆர். ஓகேவா? ஸோ இது வந்து ரீசெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டதுதான். தாடையற்ற முதுகெலும்பிகள் என்பவை யாவை அப்படின்னு சொல்லி. ஸோ தாடையற்ற முதுகெலும்பிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா வட்ட வாயுடையவை தான் தாடையற்றதா இருக்கும். ஓகேவா? ஸோ தலை முதுகு பிராணிகள் கிடையாது, வால் முதுகு பிராணி கிடையாது. ஸோ பார்த்தாலும் தெரியும் தாடை இல்லைனாவே வந்து அதோட வாய்கள் வந்து வட்ட வடிவிலா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வாய் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு உறிஞ்சு குழாய் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த வாய் வந்து தாடை இல்லாம வட்ட வடிவத்துல ஓப்பன் ஆகும், நிறைய உறிஞ்சு குழாய் இருக்கும், அப்படியே வந்து ஃபுட்டை வந்து சக் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து குற்றமா இருக்கும். ஸோ வட்ட வாயுடைய உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி கடல் வாழ் உயிரிகள் தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட், சிறுநீர் கழித்த பின்னால் சிறுநீர் குழாயில் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்தும் சுரப்பு எது? ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. இதான் வந்து பாத்தீங்கன்னா கௌபஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கௌபஸ் சுரப்பி. ஸோ இந்த கௌபஸ் சுரப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிறுநீர் கழித்த பின்னால அது ஒரு அமிலத்தன்மை வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்காக நமக்கு வந்து ஒரு காரத்தன்மை உடையது வந்து சுரக்கும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா கௌபஸ் சுரப்பி அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் என்ன? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஏதோ சிலவுடைய தாவரவியல் பெயர் பார்த்துக்கிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்போபோகன் சிட்ரேட்ஸ். ஓகேவா? இதுல வந்து க்ளூவே என்னன்னா லெமன் அப்படின்னா, ஸோ லைம்னாலே வந்து சிட்ரஸ்ல உள்ளது. அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்போபோகான் சிட்ரஸ் அப்படின்றது தான் இதோடைய ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விலங்குகளின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு அடிப்படையில் ஒத்திருப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. The fundamental similarity, ஓகேவா? So fundamental similarity of structures between one part of an animal and other part of the same animal is called, okay? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோமோலஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருதா? ஸோ அதான் வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒத்து இருக்கிறது. ஓகே, சீரியல் ஹோமோலஜி, தட்ஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ராணி தேனின் அதிகபட்ச வாழ்வு காலம் 5 ஆண்டுகள். ஸோ இதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 5 ஆண்டுகள் தான். ஒற்றை ஜோடி மரபணுக்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குணாதிசயங்களை உருவாக்குதலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ரோபிசம் அப்படின்னு சொல்றோம். தாவரங்களில் பூக்களின் உற்பத்தியை தூண்டும் வேதிப்பொருள் வந்து ஃபிளாரிஜன். ஓகே, ஸோ இது முக்கியமான ஒரு கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. தாவரங்களில் பூக்களின் உற்பத்தியை தூண்டும் வேதிப்பொருள் which are the following compound induce flowering. ஸோ பூக்கிறதுக்கான அந்த இதை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாரிஜன் அப்படின்றது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த மரம் மிக உயரமானது? ஸோ டாலஸ்ட் ட்ரீ கேட்டிருக்காங்க, செக்கோயா. இது வந்து ஒரு கண்ட்ரில இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்கள் போற அளவு கூட அந்த ட்ரங்க், அந்த அந்த தண்டோடைய அகலம் வந்து இருக்கும். ஸோ அவ்வளவு பெரிய மரம் வந்து இது வந்து செக்கோயா. கீழ்கண்டவற்றில் எந்த தாவரம் வேர் ஒட்டுண்ணி தாவரமாகும்? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a root parasite plant? பார்த்தீங்கன்னா ராப்லசியா. என்னது? ராப்லசியா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a root parasite plant? ராப்லசியா. பார் உறுப்பு என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, பார் உறுப்புனா எதை சொல்லுவோம்னா பார் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. பார்னா பாக்குறது இல்லை, பார் பாடி அப்படின்றது செயல்படாத எக்ஸ்க்ரோமோசோம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பார் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீர்நிலைகளில் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பர்? ஓகே, நீர்நிலைகளில் ஆழமானது. ஓகேவா? இது வந்து பெந்திக் ஜோன் சொல்லுவாங்க, அந்த ஜோனையே. ஓகேவா? பெந்திக் ஜோன். ஸோ இது வந்து ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான பகுதி தான். ஓகேவா? ஸோ ஏன் வந்து அது வந்து ஆழமான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்காது. ஓகேவா? சன்லைட் வந்து அதிகமா இருக்காது. அதுதான் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பெந்திக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட அது வந்து எந்த ஹைட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டா அந்த சி ஃப்ளோர் ஃபிளட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து அந்த சூரிய ஒளி, இப்போ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தண்ணி, இதுல குறிப்பிட்ட ஒரு ஹைட் வருது, ஐ திங்க் 4 மீட்டரா என்னமோ தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து படம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய ஒளி படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டிக் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே உள்ள பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா பெந்திக் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடம் வந்து கொஞ்சம் இருட்டாவே இருக்கும், ரொம்ப சூரிய ஒளிலாம் கிடைக்காது. இந்த பகுதியில சில விலங்கினங்கள் வந்து வாழும். அதுதான் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெந்திக். ஓகேவா? பெந்திக் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளான கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க. கிளைகாலிசிஸ் வந்து நடைபெறக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம். அப்படின்னா சைட்டோபிளாஸ் தான் கிளைகாலிசிஸ் வந்து நடைபெறும். ஆல்ரெடி நான் ஒரு கொஸ்டின் இதை பற்றி சொன்னேன். ஸோ கிளைகாலிசிஸ் இஸ் சைட்டோபிளாசம் இஸ் ரைட் ஆன்சர். பாலூட்டிகளின் தனித்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குளிர் ரத்த விலங்குகள், கோல்டு பிளட்டட் அனிமல்லாம் கேட்டா நோ. ஓகேவா? அது வந்து தனித்தன்மைலாம் கிடையாது, அது ஒரு தன்மை. காய்ச்சறைகள் கொண்ட எலும்புகள், அதுவும் வந்து கிடையாது. செவில்கள் இருப்பதும் வந்து கிடையாது. ஸோ செவில்கள் இருப்பதுக்கும் பாலூட்டியும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? செவில்கள் வந்து மீனுக்கு தான் இருக்குது. ஸோ இதோட தனித்தன்மை கிடையாது. அது இது கிடையவும் கிடையாது. தாய் சேய் இணைப்பு திசு. ஓகேவா? ஸோ இதோட பிளாசண்டா இதான் வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தாய் சேய் இணைப்பு திசுன்றது. இதான் நமக்கு வந்து பாலூட்டிகளின் தனித்தன்மை. கரோலஸ் லின்னேயஸ் மொழிந்த வகைப்பாட்டு முறை. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியானது. எது? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க இல்லையா? கரோலஸ் லின்னேயஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஸோ இதை மட்டும் நீங்க முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து வகைப்படுத்திருப்பாரு. ஸோ இதான் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதே வந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோகேரியாட்டிக் செல் குறித்து தவறான கூற்றினை கண்டுபிடிக்கவும். ஸோ இதில் கொடுத்துருப்பா டி ஆப்ஷன் பாருங்க. சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது வந்து தவறானது. ஓகேவா? ப்ரோகேரியாட்டிக் செல் யூகேரியாட்டிக் செல்னு சொல்லி உண்டு. யூகேரியாட்டிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான செல், ப்ரோகேரியாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யானது அப்படின்றது. ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதை மூவ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கசையிலை அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சுதான் அது வந்து மூவ் ஆகவே செய்யும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியா அண்ட் ஆர்கியா குரூப்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட். ஜவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா வந்து காணப்படும் சொல்லிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்க தப்பானது. நெக்ஸ்ட், சரியான இணையை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நியூக்ளியோசைடு, பிரிமிடின்கள், பியூரின்கள், நியூக்ளியோடைடு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான வந்து பியூரின்கள். பியூரின்கள் வந்து பாத்தீங்கன்னா அடினைன் அண்ட் குவானைனால ஆனது. ஓகேவா? அடினைன் அண்ட் குவானைனால ஆனது. ஸோ நியூக்ளியோசைடு வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் தான். ஆனா வந்து பாஸ்பேட் கிடையாது. ஐ திங்க் நைட்ரஜன் சுகர் பேஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வந்து தப்பு நமக்கு. பிரிமிடினும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பியூரின் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடினைன் அண்ட் குவானைன் நமக்கு வந்து சேர்ந்தது தான் வந்து பிரிமிடின் அப்படின்றது. நியூக்ளியோடைடும் நமக்கு வந்து தவறானதான் இங்க கொடுத்துருக்கிறதுல. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. பியூரின் நமக்கு வந்து கரெக்டானது. பியூரின் வந்து அடினைன் அண்ட் குவானைனால ஆனது. இமாஸ்குலேஷன் இந்த சொல் வந்து எதனை குறிப்பிடுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இமாஸ்குலேஷன் ஸோ ஒன்றும் இல்லை, தாவரத்துல இருந்து அந்த மகரந்த தாளை நீக்குறது தான் வந்து இமாஸ்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதான் ஒரு ஃப்ளவருடைய அந்த இது ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை வந்து நீக்கிறது தான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து மகரந்த தாள்களை வந்து நீக்குவது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைப்புழு உடல் சுவரில் வெளியில் இருந்து உள்பக்கமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை. உருளைப்புழு உடல் சுவரில் வெளியில் இருந்து உள்பக்கமாக உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ வந்து உருளைப்புழுன்ற நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். ஸோ அந்த அஸ்காரிஸோடைய வெளிப்புறத்துல இருந்து உள்புறமா வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் சுவர்ல மட்டும் கேட்கறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வெளியே இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கியூட்டிக்கல் தான் இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு வலுவழுப்பான ஒரு பகுதியுமா இருக்கும். ஸோ கியூட்டிக்கல் இருக்கும். அந்த கியூட்டிக்கலுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேல் தோல், அதுக்குள்ளதான் தசைகள் இருக்கும். சிம்பிளான இதுதான். ஓகேவா? அதாவது நீங்க உள்ள இருந்து இப்படி பார்த்து வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் தசைகள் இருக்கும், அதை மூடி மேல் தோல் மூடி இருக்கும். அதுக்கு மேல வந்து கியூட்டிக்கல் அப்படின்ற ஒரு இது வந்து கவர் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ நமக்கு இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று லாம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும்? ஓகேவா? கீழ்கண்டத்தில் எந்த கூற்று லாம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாம்ப்ரே வந்து கடல்ல வாழ்கிறது, முட்டையிடுவதற்காக வந்து நதிக்கரைக்கு போயிட்டு வலசை போகுது, நதிக்கரைக்கு போகுது. ஓகேவா? அது லைவ்ஸ் இன் த சி அண்ட் மைக்ரேட் டு த ரிவர்ஸ் ஃபார் ஸ்வாம்பிங். ஓகேவா? சாரி, ரிவர்ஸ் வந்து எதுக்காக போகுதுன்னா ஸ்பாமிங்க்கு போகுது. ஓகேவா? அதாவது முட்டையிடுவதற்காக. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அக ஒட்டுண்ணிகளா கேட்டா இல்ல, இது வந்து தாடையற்ற விலங்கா அப்படின்னு கேட்டா எஸ், லாம்ப்ரேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாவ்லெஸ் அனிமல். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 and 3 கரெக்ட். சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு வந்து பதிலளிக்கவும் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம், ஈஸியா இருக்கும். உயிரினங்கள் தனித்தனி புவியியல் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன. உயிரினங்கள் தனித்தனி புவியியல் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன. அவற்றின் புவியியல் பிரிவின் காரணமாக அவை இனக்கலப்பு செய்ய முடியாது. கண்டிப்பா. ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா புவியியல் பிரிவு தான் செய்ய முடியாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவற்றுக்கிடையேயான புவியியல் தடை நீக்கப்பட்டால் அவ்வாறு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும். ஓகே, ஒருவேளை அந்த புவியியல் தடையெல்லாம் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிரிக்கப்பட்ட உயிரினங்கள் சுயாதீனமாக உருவாகிறது மற்றும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றது தனித்தனியான பரிணாம பாதைகளின் விளைவாக அவற்றை இனப்பெருக்க தடைகளை வந்து உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பத்தியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கறதுலயே இந்த அல்லோபேட்ரிக் ஸ்பீசியேஷன் அதை பற்றி தான் பேசுறாங்க. ஓகே, அதாவது வேற்றிட உயிரின தோற்றத்தை பற்றி தான் இதை வந்து பேசுறாங்க. எனது வேற்றிட உயிரின தோற்றம். நெக்ஸ்ட், பெண் இனப்பெருக்க சுழற்சியில் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்தவும் சொல்றாங்க. ஓகேவா? ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் இருக்கும். நாலாவது இது வந்து செகண்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல வந்து அதாவது 1, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது அப்ப மீதிக்கு வந்து 1 தான். ஓகே, 1 4 தான் ரெண்டாவது வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 தான் மூணாவது வரும். அடுத்தது 3 தான் நாலாவது வரும். அந்த ஆர்டர்ல. ஓகேவா? இது வந்து இப்படி போட்டா கரெக்டா வரும் நினைக்கிறேன். 1 4. ஸோ 1 4 2 3. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்போ இது ஒன்று தப்பாயிடுச்சு. ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வகைப்பாட்டில் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
தி லோயஸ்ட் கேட்டகரி இன் டாக்ஸோனாமி ஹையார்கி. ஸோ கரோலஸ் லின்னேயஸ் கண்டுபிடிச்ச நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸோனாமி இது. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கடைசி நிலையில இருக்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து ஸ்பீசிஸ் சிட்டினம் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன டொமைன் இருக்கும். இந்த ஆர்டர் நான் வச்சுக்கோங்க. டொமைன், அப்புறம் கிங்டம் இருக்கும், அப்புறம் வந்து ஃபைலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வகுப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கும். ஸோ இப்போ ஸ்பீசிஸ் வந்து சிட்டினம் அப்படின்றது. ஸோ இதான் நமக்கு வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ கிங்டம் தான் இதில் கொடுத்துருக்க டாப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜீனஸ் அப்படின்றது பேரினம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டினம். ஓகே, இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபேமிலின்ற குடும்பம், கிளாஸ்ன்ற வகைப்பாடு, பைலம், கிங்டம் டாப்பு, டொமைன் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உண்ணா நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருத்தல் நல்லது? ஓகேவா? ஸோ வந்து அதாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது சுகரோட லெவல் எவ்வளவு இருக்குன்னா என்ன ஒத்துக்காங்கன்னா 110க்கும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 110க்கும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஜெம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர். ஜெம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் பாத்தீங்கன்னா அகஸ்ட் வைஸ்மேன். யாரு? அகஸ்ட் வைஸ்மேன். இவர் வந்து ஜெம் பிளாசம் அப்படின்ற தியரியை வந்து சொன்னவர். அடுத்த கொஸ்டின். ப்ரோகேரியட்டுகளில் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளன. ப்ரோகேரியட்டுகளால் இன்க்ளூட் இந்த கிங்டம் ஆஃப். ஸோ எந்த கிங்டத்தில் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொனிரா வகை கிங்டத்துல வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இதை வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக்ல வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணது யாருன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஓகேவா? ஆர்ஹெச் விட்டேக்கர். ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்றவர் இவர் தான் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதுல வந்து இதை எங்க வச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா மொனிரா அப்படின்ற கிங்டம்ல வந்து இதை செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொனிரா அப்படின்ற நமக்கு வந்து யூனிசெல்லுலார். நெக்ஸ்ட், இலையில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படுகிறது. எதுக்கு தேவைப்படுகிறது? இலையில் காணப்படும் பச்சையம் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு வந்து தேவைப்படுகிறது. அப்படிதானே? ஸோ ஒளிச்சேர்க்கை இஸ் ரைட் ஆன்சர். ஒளிச்சேர்க்கைக்கு வந்து தேவைப்படுகிறது. சார்லஸ் டார்வின், கிரிகர் மெண்டல், ராபர்ட் கோச், கிளாட் பெர்னார்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சார்லஸ் டார்வின் இவர் தான் நமக்கு பரிமாண கோட்பாடை பண்ணவர் அப்படின்னு நான் சொன்னவர். ஸோ நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, இதை பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ஈஸியான வந்து பாத்தீங்கன்னா அந்த ராபர்ட் கோச், இது கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ ராபர்ட் கோச் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நமக்கு நவீன நுண்ணுயிரியல் மாடர்ன் மைக்ரோபயாலஜிக்கான அதை கொடுத்தவர். ஸோ இது வந்து 3. ஸோ 2, 3 இருந்தா ஆன்சர் பண்ண முடியுமா? இது மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஏஸ் ரைட் ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ கிரெகர் மெண்டல். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மெண்டல் இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மரபியலுக்கானதை வந்து சொன்னவர் கிரெகர் மெண்டல். ஸோ இந்த கொஸ்டின் இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியமானது. 4 பேரையும் கிளியரா பாத்துக்கோங்க. கிளாட் பெர்னார்ட் அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிசியாலஜி உடற் செயலியல் பற்றி சொன்னவர். ஓகேவா? ஸோ இப்போ சார்லஸ் டார்வின் பரிமாணம் தெரியும் நமக்கு. கிரிகர் மெண்டல் வந்து ஜெனடிக்ஸ் மரபியல் பற்றி சொன்னவர். ராபர்ட் கோச் வந்து நவீன நுண்ணுயிரியல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாட் பெர்னார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடற் செயலியல் அதாவது பிசியாலஜியை பற்றி நமக்கு சொன்னவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்துரை திறனை உபயோகித்து பதிலளிக்கவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் ஓகேவா உருவாக்கப்படுகிறது. அதாவது முதுகெலும்புகளால் உருவாக்கப்படுகிறது சொல்லிருக்காங்க. அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் டிஸ்குகள், குருத்தெலும்பு பட்டைகள் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா பிரிக்கப்படுகிறது. அப்படிதான் இருக்கும். முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. ஓகேவா? நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன. அதனால் தான் தன்னிடம் நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா முதுகெலும்பு அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா கிட்டத்தட்ட பார்க்கலாம். இடைப்பட்ட காரணத்தை பற்றி விவாதிக்கிறது. பிஏ கண்டிப்பா தூக்கிடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னிடம் நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை ஏற்படுத்தும் விதத்தை வந்து சொல்றாங்க. ஓகே, இதான் கரெக்ட். ஓகே, முதுகெலும்புகள் இந்த லைன் பாருங்க. முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றல் செய்கின்றன. இந்த நரம்புகள் டிஸ்குகளில் மிக அருகில் இயங்குகின்றன. அதனால் தான் தன்னிடம் நீண்டு கொடுக்கும் டிஸ்குகள் சேர்ந்து வலியை ஏற்படுத்தும். ஸோ நமக்கு இந்த இதுதான் நமக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்கு சென்று நிலைப்படுத்தும் நிகழ்வு டேஸ் என்ன அழைக்கப்படுகிறதுனா போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? அதாவது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அதை வந்து அதுல இருந்து கார்பனை வச்சு இவங்க வந்து இவங்களுக்கு தங்களுக்கு தேவையான உணவை வந்து தயாரிச்சுட்டு ஆக்சிஜனை வந்து வெளியேற்றுறாங்க. இதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பேரு ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்கத்திற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட
செயற்கை பொருள் உருவாக்கத்திற்கான திட்ட வரையறை வந்து பாத்தீங்கன்னா கிளிமீன். மரபணு மொழிப்பாடு நெறிப்படுத்தலுக்கான ஒப்பரான் மாடல் ஓகேவா. ஸோ யார் சொல்லிட்டு பாருங்க, ஜேக்கப் அண்ட் மோனார்ட் ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த ஸ்லைடே பார்த்துக்கோங்க. ஜேக்கப் அண்ட் மோனார்ட். ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் எது? ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் வந்து 1:2:2 சொல்லுவோம். சாரி 1:2:1 ஓகேவா. 3:1 கொடுக்குறாங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஃபீனோடைபிக் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீனோடைபிக். டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும். இதன் மூலம் உயிரினம் அதன் உள் சூழலை வெளிப்புற சக்திகளிடமிருந்து தொந்தரவுகள் இருந்த போதிலும் பராமரிக்கிறது. வெளியே இருந்து தொந்தரவு வந்த பிறகும் அந்த உயிரினம் ஒரு இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுது, ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணுது உள்ள உள்ளத, அதுக்கான அதோடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றது ஓகேவா. ஹோமியோஸ்டாசிஸ், சி இஸ் த ரைட் ஆன்சர். இன்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த அதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த புக்கிலலாம் நீங்கள் பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பவற்றை பொருத்தி அதோட சரியான விடையை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நான் டாக்ஸிக் க்ளூ ஃபார் பிளைவுட், ஒட்டு பலகைக்கான நச்சுத்தன்மையற்ற பசை. ஸோ எல்லாம் தெரியும். இப்போ நீண்ட கால மருத்துவ கண்காணிப்புக்கு உயர் செயல்திறனுடைய லித்தியம் அயனி பேட்டரிகள் பசுமை கழிவுநீர் சுத்திகரிப்பு வடிகட்டிகளை சுத்தம் செய்வதற்கு என்னென்ன கேட்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து கொஸ்டின் மாறி இருக்கு, பரவாயில்ல. சில கொஸ்டின் இருக்கும், சில கொஸ்டின் இல்லை. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இதுல ஒன்னே ஒன்று மட்டும் நமக்கு ஈஸியானது அப்படின்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பசுமை கழிவுநீர் சுத்திகரிப்பு வடிகட்டிகளை சுத்தம் செய்யறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்னா இந்த அசிஸ்டேஸ் நொதி மற்றும் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்களை வந்து யூஸ் பண்றோம் ஓகேவா. ஸோ இப்போ டிக்கு வந்து 2 அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஓகே. ஸோ மீதி உள்ள நம்ம வந்து இப்போ செக் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் உள்ளது பாருங்க, ஒட்டு பலகைக்கான நச்சுத்தன்மையிட்ட பசை வந்து குளுக்கோஸ் அண்ட் சிட்ரிக் அமிலம் ஓகே. ஸோ அதான் வந்து கரெக்டாக. நீண்ட கால மருத்துவ கண்காணிப்புக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடைமெத்தில் சிலாக்சேனில் நனைக்கப்பட்ட சர்க்கரை கட்டி, சுகர் கியூப்ஸ் டிப்ட் இன் த பாலிடைமெத்திலின் சிலாக்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா 4. உயர் செல்திறனுடைய லித்தியம் அயனி பேட்டரிகள், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நண்டு ஓடுகளில் உள்ள சிட்டின், இதுல அந்த சிட்டின் இன் கிராப்ஸ் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உயர் செயல்திறனுடைய லித்தியம் அயனி பேட்டரிகளை தயாரிக்கிறது வந்து பயன்படுது. ஸோ அப்போ 3, 4, 1, 2 பி இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க இதெல்லாம் ஓகே. ஸோ மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் தன்னிறைவு ஆனால் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் தன்னிறைவு சோதனை குழல் அல்லது பெரிய அளவில் இருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு என எது சொல்றோம் அப்படின்னா மீசோகோசம் ஓகேவா. மீசோகோசம் தான் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்களில் வேலமன் திசுவின் முக்கிய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது. வேலமன் திசுவுடைய முக்கிய பணி வந்து காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது தான் இதோடைய முக்கியமான வேலை இருக்கு. நீர் கசிவு எதன் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடதோடு ஓகேவா. ஸோ ஹைடதோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைடதோடு பார்த்தீங்கன்னா இந்த நீர் கசிவு துளைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைடதோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இலைகளில் காணப்படக்கூடிய ஒரு வகையான சுரசுரப்பு போல இருக்கக்கூடிய ஒரு திசு ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அந்த நீர் வந்து கசிவுறதுக்கு பயன்படுது. வாலஸ் என்பவரின் ஆக்கத்திறன் கோட்பாட்டின்படி கீழ்காணும் 4 படிநிலைகளை வரிசைப்படுத்துக. Arrange the following 4 steps based on Wallace creative theory. ஸோ இந்த வாலஸ் கிரியேட்டிவிட்டி தியரி அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சாதான் இதை நம்ம பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், வெரிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ ப்ரிப்பரேஷன் இதான் வந்து ஃபர்ஸ்ட், நான் அந்த ஆர்டர் அங்கே எழுதுறேன். ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், அப்புறம் இலுமினேஷன், அப்புறம் வெரிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ ப்ரிப்பரேஷன் நமக்கு எங்க இருக்குது 3 தான் ஃபர்ஸ்ட் கரெக்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்குபேஷன் இருக்குது 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலுமினேஷன் உள்ளொளி தோன்றல் இது 2. வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஓகேவா. 3, 1, 2, 4. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், தப்பே பண்ணக்கூடாது ஓகேவா. சாந்தோஃபில் அப்படின்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, தப்பு போட்டுருங்க பார்த்தோன்னே. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, வெப்பநிலை. ஐ திங்க் வந்து நெசசரி ஃபேக்டர் கேட்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சையம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் ஓகேவா. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். சி இஸ் த ரைட் ஆன்சர். வெப்பநிலை அப்படின்றது தவிர சூரிய ஒளி நமக்கு இருந்தாலே போதுமானது ஓகேவா. ஸோ இதுதான் கொஸ்டின் மார்க்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கந்த ஆக்சைடுன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின், நேச்சுரல் செலக்ஷன் தியரி வாஸ் ப்ரொபோஸ்டு பை, ஓகேவா? ஸோ இயற்கை தேர்வு கோட்பாடை வந்து முன்மொழிந்தவர் யாரு? சார்லஸ் டார்வின். கிளைகாலிசிஸ் வந்து நடைபெறும் பகுதி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, சைட்டோபிளாசம். நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி எது? ஓகேவா? மாலத்தியான். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நரம்பு நஞ்சு இல்ல, இன்செக்டிசைடு. ஓகே, பூச்சிக்கொல்லி. ஓ, நெருப்பு பாய்சன் கரெக்டா? ஓகே, ஸோ பூச்சிக்கொல்லி தான் நமக்கு வந்து கீ பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இந்த லாஸ்ட் டாபிக்ல பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மாறி வந்துருக்குது. எங்க வரக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அந்த டாபிக்ல வரக்கூடிய கொஸ்டின் தான் இது. அங்கேயே நான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். பிரயோபைட் தாவரங்கள் மண் அரிப்பை தடுக்கிறது. ஸ்பாக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையவை. பிரயோபைட் தாவரங்கள் வந்து மண் அரிப்பை தடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், தடுக்குது. ஸ்பாக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையதா, அதுவும் கரெக்ட். ஓகே, ஸ்பாக்னம். அடுத்தது, ஸ்பாக்னம் அதிக நீரை வந்து உறிஞ்சக்கூடியது. ஓகேவா? எனவே பண்ணை நாற்றங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீட்டர் நிலக்கரி போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பாக்னத்திலிருந்து பெறப்படுகிறது. ஸோ இதுவும் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். இங்க பாருங்க, மண் அரிப்பை தடுக்கிறதுக்கும் இது அதிகமா நீரை உறிஞ்சதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கரெக்டா? எஸ், அப்கோர்ஸ் சம்பந்தம் இருக்குது. அப்ப இதுவும் வந்து விளக்கத்தை கரெக்டா கொடுக்குது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். கூற்று காரணம் இரண்டும் சரியானவை. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மோனோசோமி, ட்ரைசோமி, டெட்ராசோமி, நல்லிசோமி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் சொல்லிருக்காங்க. இதுல வந்து எது வந்து இன்கரெக்ட்லி பேர் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரைசோமி வந்து கரெக்ட், 2n+1 தான். ஓகேவா? இது வந்து ட்ரைசோமி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது டெட்ராசோமி கரெக்ட். இது பிளஸ் பண்ணா வந்து நமக்கு 4 வருதா? ஸோ அது வந்து நமக்கு கரெக்ட். மோனோசோமி. ஸோ மோனோசோமி என்ன பண்ணுன்னா, ஒரு மெம்பர் ஆஃப் பேர் ஆஃப் குரோமோசோம், ஒரு மெம்பர் ஆஃப் பேர் ஆஃப் குரோமோசோம் வந்து மிஸ் ஆயிருக்கதா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மோனோசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா மோனோசோமி வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம். அப்ப என்ன வரும்னா 2n-1 வரும். ஓகேவா? அதே மாதிரி நல்லிசோமி. நல்லிசோமி வந்து நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் 2n-2ன்னு வரும். ஓகேவா? அதனால இதுவும் தப்பு. ஸோ அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 1ம் 4 வந்து தப்பு. நமக்கு என்ன கேட்காங்க? சரியான இணை அல்லன்னு கேட்காங்க. இணை அல்ல. ஸோ 1ம் 4ம் தப்பு. எங்க இருக்குது? டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வவ்வால்களில் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம் என்னன்னு கேட்காங்க. வவ்வால்கள்ல வியர்வை சுரப்பிகள் வந்து தலையினுடைய பக்கவாட்டில் வந்து காணப்படும். வவ்வாலில் வந்து வியர்வை சுரப்பிகள் தலையினுடைய பக்கவாட்டில் காணப்படும். மனித பல்லின் சூத்திரம், இது ரொம்ப ஈஸியானது. என்ன 2123. ஓகே, 2123 2123. டென்டல் ஃபார்முலா ஆஃப் அ மேன் இஸ். ஸோ மேனோ ஹியூமனோ எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்சிசஸ், 2 இன்சிசர்ஸ், 1 கேனைன், அப்புறம் வந்து 2 ப்ரீ மோலார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் 3 வந்து மோலார்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் உள்ளதுக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 2 3, அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி 2 1 2 3 வரும். இது வந்து மேலே, அதே மாதிரி கீழே. ஓகேவா? அப்போ வந்து 2 1 2 3 அப்படின்றது ஃபர்ஸ்ட் முன்னாடி 2 ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இது பண்ணி 4 பல் இருக்கும். 1 2 1 2 இது எல்லாமே வந்து இன்சிசஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க 1 இங்க 1. ஓகே, கோரை பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேனைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க 2, இங்கேயும் ஒரு 2. இது வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரீ மோலார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரீ மோலார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்கடவாய் பற்கள். அப்புறம் கூடிய 3 வந்து பின்கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து கான்செப்ட் பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பூர்வக்குடி மக்கள் பயன்படுத்தும் தாவர பயன்பாடுகள் பற்றி அறியும் படிப்பிற்கு எத்தனோ பாட்டனி என்று பெயர். வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றதுன்னா எத்தனோ பாட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், கார்போட் ரோச்சி கெசிரெசியே, விக்டோரியா பொலிவியானா, இம்பேசியன்ஸ் பேனன், ஐபோனியா அக்யூவாட்டோரியன்சிஸ். ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் டஃப்பானதான். இதை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஈஸி அப்படின்னு சொல்றேன். ஸோ அது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபோமியா அக்யூவாட்டிஸ், இது வந்து சர்க்கரை வள்ளி. அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து ஆன்சரும் போட்டுடலாம். ஓகேவா? ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வந்து ஐபோனியா அக்யூ. ஸோ அப்போ டிக்கு வந்து 3 போட்டு பார்ப்போம். போட்டா இந்த 1 தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த கார்போட் ரோச்சி கெசிரெசியை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்டா கோசரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்டோரியா பொலிவியானா வந்து கியூ ஹெர்பேரியம் கூட கம்பேர் பண்றாங்க.
இம்பேசிஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எபோ காடுகளின் இபிஓ, ஓகேவா, எபோ காடுகளின் பாதுகாவலர், ஃபாரஸ்ட் ஆஃப் இபிஓ. ஸோ அப்போ நமக்கு இது வந்து ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்சுலினை முதலாக கண்டறிந்தவர். ஸோ ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இன்சுலின் வாஸ் டிஸ்கவர்ட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேண்டிங் அண்ட் பெஸ்ட், ஓகேவா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஃபெட்ரிக் பேண்டிங் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஹெச் பெஸ்ட் வரும். இன்னொருத்தரும் வருவாங்க பார்த்தீங்கன்னா ஜே மெக்லியோடு சொல்லுவாங்க, ஓகேவா. அண்ட் ஜே மெக்லியோடு, இதுவும் என்ன பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 1921 வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது, உயிர் சிதைவு செயல்முறை மூலம் காற்று நிலை சுவாசம் அதாவது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருள்களை உடைக்கிறது. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு CH2O CH2. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு CO2வும் ஒரு மீத்தேனாவும் ஒரு கார்பன் டை ஆக்சைடாவும் மீத்தேனாவும் வந்து நமக்கு வந்து இந்த CH2O வந்து வேற ஒன்றும் இல்லை, மெத்தனால் தான், ஓகே. மெத்தனால் வந்து கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேன் நமக்கு இணைஞ்சா வந்து மெத்தனால் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா இது வந்து காற்றில்லா செயல்முறை குறிக்கிறது. இதுக்கு வந்து காற்று வந்து தேவையே கிடையாது, ஓகேவா. இது வந்து காற்றில்லா செயல்முறையை வந்து குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்க கிளைகளில் இருந்து கீழ் நோக்கி நேராக வளர்ந்து மண்ணுக்குள் செல்லும் வேர்கள் டேஷ் காணப்படும். ஓகே, பக்க கிளைகளில் இருந்து கீழே, அது வந்து ப்ராப் ரூட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. பக்க கிளைகளில் இருந்து ப்ராப் ரூட். ஸோ ப்ராப் ரூட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேனியன் ட்ரீ இருக்குல்ல, ஆலமரத்துக்கு தான் பார்த்தீங்களா அந்த கிளைகள்ல இருந்து வேர் வந்து கிளம்பி போவோம், கிளையை பிடிச்சிக்கும், அதுதானே. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வருவனற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்காங்க, ஓகேவா. சைட்டோகைனின், ஓகே. ஸோ ஒரு பிளான்ல வந்து சைட்டோகைனின் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சைட்டோகைனின் வந்து பிளான் குரோத்தோடைய ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. பிளான் குரோத்தோடைய ரெகுலேட்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல் பிளான் ரூல்ஸ்ல வந்து செல் டிவிஷனுக்கு வந்து இதான் வந்து வழிவகுக்குது. என்ன பண்ணுது, பிளான் ரூட்ல வந்து செல் டிவிஷனுக்கு வந்து இதுதான் வந்து வழிவகுக்குது. ஸோ அப்போ இது வந்து முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது அப்படின்றது தவறானது, இதான் பொருந்தலை. ஆக்சின் வந்து நுனி ஆதிக்கம், ஜிபர்லின் வந்து அமலே செயல்பாடு அதிகரிக்க செய்தல், எத்திலின் வந்து பழங்களை பழக்க வைக்கும், இதெல்லாம் வந்து கரெக்டானது, ஓகேவா. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எது வந்து சரியாக பொருந்தவில்லை. மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை. எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ ரெட்டிக்கின்றது பார்த்தீங்கன்னா G2. எந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏ ரெட்டிக்கிறதுனா G2 நிலை, பேஸ் 2. டேஸ் எந்த குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுறாருன்னா ஓ தான். இந்த ஏபி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அனைவருக்கும் கொடுக்க முடியும், ஓகேவா. அனைவருக்கும் வந்து இவரால் கொடுக்க முடியும். ஓ வந்து எல்லா வகை ரத்தத்தையும் ஏத்துக்க முடியும், அதான் இங்க பிளஸ் பாயிண்ட். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஸோ அதான் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்க. ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான். ஸோ அதாவது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு தான் அது வந்து என்ன சொல்றது பச்சையத்தை வந்து தயாரிக்குது, கார்பனையும் நமக்கு வந்து மற்ற ஆக்சிஜன் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெரி பேசிக் கொஸ்டின். நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரம் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்சிமம் சமவெளி பகுதிகளில் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சமவெளி அண்ட் குன்று பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும், துருவ பகுதிகளில் கிடையாது. உயர் மலை பகுதியில் கம்மி தான், வறண்ட பாலைநில பகுதி வாய்ப்பே இல்லை. அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சமவெளி, அதை சூஸ் பண்ணிடலாம். ஜிம்னோஸ்பம் திறந்த விதை தாவரங்கள் ஆகும், கரெக்ட். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்து மூடியது. ஜிம்னோஸ்பம் தாவரங்களில் சூலானது சூர்பையால் சூழப்பட்டிருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தவறானது. ஸோ வந்து ஏ கரெக்ட், ஆர் வந்து தவறு. எங்க இருக்கு, டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சைலம் திசு இஸ் கம்போஸ்ட் ஆஃப். சைலம் திசு வந்து எதனால் ஆனதுன்னா ட்ரெக்கீடுகள், நார்சல்கள், வெசல்கள் அண்ட் பாரங்கைமாவால் ஆனது, ஓகேவா. ஸோ பாரங்கைமாவால். இருபுறம் குளிர்ந்த வெட்டு தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் வந்து டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ என்ன எரித்ரோசைட்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை கொண்ட செல்லை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. டிஸ்க் ஷேப்டு பைகான்கேவ் செல்ஸ் அது வந்து எரித்ரோசைட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடை அல்லது ஒரு டோனட் எடுத்துக்கோங்க, இப்படி இருக்கும் இல்லையா. சென்டர்ல வந்து பள்ளம் இல்லாம அந்த இடத்துல குளிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து எரித்ரோசைட், ஓகே. கிரெப்ஸ் சுழற்சி எங்க நடைபெறும், ஆல்ரெடி பார்த்தோம், அப்படிதானே. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியத்துடைய மேட்ரிக்ஸ் பகுதியில் வந்து நடைபெறும். ஸோ அடுத்தது, டேஸ் ஒளி கதிர்களை மின் தூண்டலாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணியை செய்கிறது. பார்த்தீங்கன்னா ரெட்டினா. இது வந்து நம்ம நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு லென்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்.
ஸோ அதிலேயே நம்ம பார்த்துக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பார்ட் இருக்கும் அப்படின்ற நான் வந்து நேற்று டீட்டெயிலாகவே எப்படி வந்து கண்ணு வந்து வேலை செய்யுது, ஓகே, அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து முன்னாடி இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னியா இருக்கும், அப்படிதானே? ஸோ கார்னியா வழியா தான் உள்ள போகும். ஸோ உள்ள போனது உள்ளவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினா இருக்கும், ஓகேவா? அது ரெட்டினா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸுக்குள்ள போகும், லென்ஸ்ல போய் வெளித்திரையில படும், இந்த ஆர்டர்லாம் போகும். அது அப்போ ரெட்டினா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒளி கதிர்களை மின்துண்டாக மாற்றி பார்வை நரம்பு வழியா வெளியனுப்புறது இந்த விழித்திரை ரெட்டினா அப்படின்னா. விலங்கியலின் தந்தை யாரு? அரிஸ்டாட்டில், ஓகேவா? அரிஸ்டாட்டில் விலங்கியலின் தந்தை. இந்தியாவில் பிரபலமான அறிவியல் விஞ்ஞானி பீர்பால் சாஹினி டேஸ் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா 12 தாவரவியலின், ஓகேவா, பாலியோபாட்டனியோடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். யாரு? பீர்பால் சாஹினி. நான் சொல்றேன். ஸோ பீர்பால் சாஹினி வந்து 12 தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடைய எது பார்த்தீங்கன்னா மேலிக்னன்ட் கட்டி. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது தொடர்பு செல்லின் ஏடிபி, ஓகேவா, ஏடிபி தொழிற்சாலை வந்து மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லை பற்றி படிச்சுக்கோங்க. தாவர செல், விலங்கு செல் ரெண்டுமே கிளியரா இருக்கணும். சிறுநீரின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா டார்வின். ஸோ ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்காங்க. சிறுநீரின் தோற்றம் என்ற கோட்பாடை கூறியவரும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்துங்க, டர்னர் சிண்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 45. முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் இதற்கு எடுத்துக்காட்டுகள்னா வெஸ்டிக்கல் ஆர்கன்ஸ், இதுதான் வந்து எச்ச உறுப்புகள் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைஞ்சிருக்கும். மரபணு பெயர்ச்சி டேஸ் நிலைக்கு சீவால் ரைட் விளைவு. இது சீவால் ரைட் விளைவு. ஸோ அடுத்த பார்த்தா ஒரு அசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கூச்சலையும் காரணம் படிச்சு நம்ம வந்து பதில் சொல்ல போறோம். கருவுற்ற பெண்களுக்கு கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கும் சுற்றுச்சூழலில் பரவியுள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளால் மறைமுகமாக பாதிப்பு ஏற்படுத்துவதை தற்போதைய ஆய்வுகள் வந்து எடுத்துக்காட்டுகின்றன அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து கரெக்ட், ஓகேவா? அகுட் லிம்போ பிளாஸ்டிக் அனிமியா ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட 0 to 9 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிலாளர்களுடன் தொடர்புள்ளவராக இருந்தனர். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், ஓகேவா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான விளக்கமும் கூட. பி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம், மரபியலின் தந்தை. ஒரு மேட்ச் ஃபாதர் பார்த்தோம், மரபியலின் தந்தை வந்து பாத்தீங்கன்னா மெண்டல். இரத்த வகைகளை கண்டறிந்தவர் ரொம்ப முக்கியமானது கார்ல் லான்ஸ்டைனர். அடுத்தது குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறுக்கேற்றம் ஏற்படுவது வந்து ஜீன்களின் மறு இணைவு தான் குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது. குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ முக்கியமான டவுன் சிண்ட்ரோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருக்கும்போது அதனால ஏற்படுதான் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் என்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி நிலை மாற்றத்தை கண்டுபிடிக்கவும் 2n+1. ஓகே, ரொம்ப ஈஸியானது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூபிலி, ஹைட்ரோஃபிலி, எண்டோஃபிலி அண்ட் அனிமோஃபிலி, ஓகேவா? இதுல எது ஈஸியான பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனிமோஃபிலி வந்து ஈஸியான பிக்கா. ஸோ புல்லு வந்து அனிமோஃபிலி, ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குது? ஸோ அந்த டிக்கு வந்து 2, ஓகே, ஒன்னே ஒன்றாங்க இருக்குது. ஸோ 3, 1, 2, 4. சூஃபிலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாலிஸ்னேரி இல்ல, சூஃபிலி வந்து பாத்தீங்கன்னா கல்வாழை, ஹைட்ரோஃபிலி வந்து வாலிஸ்னேரியா, எண்டோஃபிலி வந்து பாத்தீங்கன்னா புல். டிஎன்ஏவை 2 இலைகளாக பிரித்தெடுப்பதில் பயன்படும் நொதி எது பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ். ஸோ ஹெலிகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை 2 இலைகளாக பிரிப்பதில் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நொதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், விதை முளத்தலில் நீர்நிலை உறிஞ்சப்படும் போது எதை வந்து தூண்டுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க, ஓகேவா? வந்து செல் இயக்கம் வந்து இங்க துவங்க ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் சென்ட்ரல் டாகோமா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி, ஓகே, ஸோ இது வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட் எங்கே வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாதல் அப்படின்ற வரும், ஒய் வந்து படியை எடுத்தல், இசு வந்து துண்டெடுத்தல் அப்படின்ற விஷயத்துல வந்து இது வரும். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை எது அப்படின்னு கேட்டுறாங்க, ஓகேவா? இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை வந்து பெரிகார்டியம் அமைப்பு தான் இதயத்தை சுற்றி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். ஸோ டோட்டல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 90 கொஸ்டின்ஸ்ல என்ன டவுட்னா கண்டிப்பா எங்க தெரியப்படுத்த மறவாதீங்க. ஜஸ்ட் வாட் இஸ் தான் பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. ஸோ பார்க்கணும்னா இதை வந்து தெளிவாகவே நீங்க வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம அடுத்த கிளாஸ் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்.